வணக்கம் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்ணாடி முன்னாடி நின்னா உங்களை பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன செய்வீங்க? ஒரு குரங்கு முதலாக கண்ணாடியை பார்த்தா என்ன ஆகும்னு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? இன்னைக்கு ஒரு வேடிக்கையான கண்ணாடியை பார்த்த ஒரு குரங்கை பற்றின கதையை தாங்க பார்க்க போகிறோம். கதையோட தலைப்பு கண்ணாடி பார்த்த குரங்கு. வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு காட்டில் ராகவன்னு ஒரு குறும்புக்கார குரங்கு ஒன்று இருந்துச்சு. ராகவ் மற்ற குரங்குகளை எல்லாம் மிரட்டிட்டு தான் மட்டும்தான் பெரிய பலசாலின்னு நினச்சிக்கும். அது எப்பவும் மரங்களில் ரொம்ப பெரிய சத்தம் போட்டு மற்ற குரங்குகளை எல்லாம் துரத்தி விட்டுரும். மற்ற குரங்குகள் எல்லாம் ரொம்ப பயந்து போய் தனியாக இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு நாள் அந்த காட்டுக்கு ஒரு பயணி வந்துட்டு போனார். அப்போது தான் பொருட்களை அங்கே விட்டுட்டும் போயிட்டாரு. அவர் விட்டுட்டு போன பொருட்களில் ஒரு பெரிய கண்ணாடி ஒன்றும் இருந்துச்சு. ராகவ் அங்கே வந்தப்ப அந்த கண்ணாடியை பார்த்துச்சு. இது என்ன ரொம்ப புதுசாக இருக்குன்னு யோசிச்சது. கண்ணாடியிலேருந்து வந்த ஒளி ராகவை ரொம்ப பயமுறுத்திருச்சு. ராகவ் கண்ணாடியை ரொம்ப உன்னிப்பாக பார்த்துச்சு. அங்கே இன்னொரு குரங்கும் இருந்தது. அதுவும் ராகவ் மாதிரியே சத்தம் போட்டுச்சு. ராகவ் தன் கையை தூக்குனா அங்கிருந்த குரங்கும் கையை தூக்குச்சு. ராகவ் ரொம்ப கோவப்பட்டுட்டு கண்ணாடியில் இருந்த குரங்கை பார்த்து கத்த ஆரம்பிச்சுது. திரும்ப சத்தம் ரொம்ப அதிகமாகவும் ஆயிடுச்சு. அது கண்ணாடியில் இருந்த தன்னோட பிம்பத்தவே அடிக்க பார்த்துச்சு. ஆனால் அதுக்குள்ள அங்கிருந்த குரங்கும் அதே மாதிரி செஞ்சது. சத்தம் போட்டு சண்டை போட்ட ராகவ் குழப்பத்தோடையே அங்கிருந்து ஓடிடுச்சு. அப்போ மற்ற குரங்குகள் எல்லாம் வந்து கண்ணாடியை பார்த்துட்டு அங்கேயே தன்னுடைய அமைதியான பிம்பத்தை பார்த்தாங்க. ராகவ் அப்பதான் தான் தவற்றையே உணர்ந்துச்சு. நான் என்ன பார்த்தே கோபப்பட்டுட்டேன், அதனால தான் அந்த குரங்கும் கோபமாக தெரிஞ்சுது அப்படின்னு தான் தப்ப அப்பதான் உணர்ந்துச்சு. அதுக்கப்புறம் ராகவ் மற்ற குரங்குகளிடம் ரொம்ப அமைதியாகவும் அன்பாகவும் பழக ஆரம்பிச்சது. குட்டீஸ், இந்த கதையிலேருந்து நாம் என்ன கற்றுக்கிட்டோம்? மற்றவங்க கிட்ட எப்படி பழகுறோமோ அதே மாதிரி தான் அவங்களும் நம்ம கிட்ட பழகுவாங்க. இந்த கதை கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோடு ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி குட்டீஸ், பாய்.